ஓகே, கொஸ்டின் நம்பர் 3 சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஸ்டின் 3ல தான் அந்த கேபிட்டலைசேஷன் ரேட்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஜர்ன் 25 மாடல் டெஸ்ட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த அட்டெம்ப்ட்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒருவேளை இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா மினிமம் 7 மார்க்ஸ் கேட்பாங்க. Okay. Garlic Tulsi Limited began construction of a new building on 1st April 2022. 1st April 2022ல ஒரு பில்டிங் கட்ட ஸ்டார்ட் பண்றாங்க. It obtained 2 lakh special loan. Specific loan அர்த்தம் special loan to finance the construction of the building on 1st April 2022. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறதும் 1st April 2022 தான். லோன் வாங்குறதும் 1st April 2022 தான். ஓகே. At an interest rate of 10% per annum. Okay. The company's other outstanding non-specific loans, which is general borrowings, were as on follows. Okay. Date on which funds borrowed. The specific borrowing 2 lakhs தவிர general borrowings இருக்கு உங்கள்கிட்ட. 1st April 2022 ஒரு 12 lakh வாங்குறாங்க at the rate of 13% interest rate. 1st July ஒரு 40 lakh வாங்குறாங்க at 14%. இது மாதிரி இருக்கு. 1/10/2022 16 lakhs at 15.5%. ஓகே. ஸோ இதெல்லாம் ஜென்ரல் பாரோவிங்ஸ் அண்ட் அதோட ரேட். இதில் எப்படி கேபிட்டலைசேஷன் ரேட் கண்டுபிடிக்கிறது நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா டேட் ஆன் விச் இட் இஸ் இன்கர்டு. பில்டிங்க்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 1st April 2022 6 lakhs, 1/5/2022 1,50,000, 1/7/2022 3 lakh, 1/12/2022 12 lakhs. ஸோ ஓவராலாக எவ்வளோ வருது? 6 lakhs plus 1,50,000 plus 3 lakhs plus 12 lakhs. ஸோ ஓவராலாக பில்டிங்க்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னா 22,50,000. பட் வாங்கியிருக்க லோன் எவ்வளோ அப்படின்னா 2 lakh தான். அப்போது மிச்சம் இருக்கிற 20,50,000 எதுலேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஜென்ரல் பாரோவிங்ஸ்லேருந்து தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத இம்ப்ளிசிட்டாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. ஒருவேளை இதுல இருந்து யூஸ் பண்ணலைனாலுமே கூட, இந்த ஜென்ரல் பாரோவிங்ல இருந்து யூஸ் பண்ணலைனாலுமே கூட இன்டைரக்டா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த பில்டிங் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலன்னு வைங்களேன், இந்த லோனே தேவைப்பட்டிருக்காது. இப்போ இந்த ஜென்ரல் பாரோவிங்கை வச்சு நான் ஸ்டாக் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்களேன். இப்போ இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல அப்படின்னா ஒருவேளை நான் அந்த ஸ்டாக்குக்கு லோன் வாங்கியிருக்க மாட்டேன் இல்லையா? ஏன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ற காசை வச்சு நான் இந்த லோன் அடைச்சிருப்பேன். ஸோ எனிவே ஜென்ரல் பாரோவிங்ல இருந்து இந்த பில்டிங்க்கும் ஷேர் இருக்கு. அதனாலதான் நம்ம ஃபினான்ஸ் காஸ்ட்டை கேபிட்டலைசேஷன் ரேட்ல இதில் பிரிக்கிறோன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே. த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பில்டிங் வாஸ் கம்ப்ளீட்டட் அஸ் ஆன் 31st 12/2022. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கேபிட்டலைசேஷன் பண்ணக்கூடாது. பாரோவிங் காஸ்ட் இதுக்கப்புறம் பீண்டலுக்கு தான் போகணும். இது வரைக்கும் உள்ள காஸ்ட்டை மட்டும்தான் நம்ம கேபிட்டலைஸ் பண்ணணும். ஓகே. ஹவவர் இட் வாஸ் புட் டு யூஸ் ஒன்லி ஆன் 1/4/2023. இது நமக்கு இரலவெண்ட். நம்ம பாரோவிங் காஸ்ட் தான் கண்டுபிடிக்க போறோம். ரெடி டு யூஸ் ஆனதுக்கு அப்புறமே நம்ம கேபிட்டலைசேஷன் பண்றதை ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாருமே பிஎன்எல்க்கு தான் போகும். ஸோ 1/4/2023 நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. A sum of 20 lakhs has been advanced for purchase of plant and machinery which was installed by 31st March 2023. இது அனதர் பார்ட். இதுக்கப்புறம் இது வந்துட்டு நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சம்மந்தம் இல்லை. 29 lakhs have been utilized for working capital requirements. இது ரெண்டும் நான் அப்புறமா டீல் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் உள்ள சம்மை நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே. ஸோ இதுவுமே நமக்கு தேவையில்லை. ஹவவர் இட் வாஸ் புட் டு யூஸ், இந்த புட் டு யூஸ்ன்றது நமக்கு தேவையில்லை. ஸோ இது வரைக்கும் மட்டும்தான் நமக்கு கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே. ஸோ கிவன் நான் சம்மரைஸ் பண்றேன். கிவன் நியூ லோன் கன்ஸ்ட்ரக்ட் 1st April 2022 நியூ லோன் வாங்குறோம். ஸ்பெசிபிக் பாரோவிங் for 2 lakhs at the rate of 10% per annum. ஓகே. இப்போ மொத்தமா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு ஆன செலவு 22,50,000. ஆனா நம்ம வாங்கின லோன் எவ்வளோனா 2 lakh தான். அப்போ 20,50,000 நம்ம ஜென்ரல் பாரோவிங்ஸ்ல இருந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு லோன் வாங்குறோம், ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு லோன் வாங்கிட்டு ஒரு அசெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது என்னவா இருக்கும்னா அந்த ஸ்பெசிஃபிக் பாரோவிங்கோட ஃபண்டை தான் நம்ம ஃபர்ஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு 6 lakhs செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 lakhs வந்துட்டு ஸ்பெசிஃபிக் பாரோவிங்ல இருந்தால் நான் செலவு பண்ணியிருப்பேன். ஸோ மிச்சமாக ஒரு 4 lakh இருக்கும் இல்லையா, அந்த 4 lakh மட்டும் தான் நான் ஜென்ரல் பாரோவிங்ல இருந்து எடுத்துருப்பேன். ஸோ 2 lakhs ஸ்பெசிஃபிக் பாரோவிங்கோட ரேட் அப்ளை ஆகும், 4 lakh வந்துட்டு ஜென்ரல் பாரோவிங்கோட ரேட் அப்ளை ஆகும். ஓகே, ஸோ இந்த கிளாரிஃபிகேஷனோட ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேபிட்டலைசேஷன் ரேட் கண்டுபிடிக்கணும். ஸ்பெசிஃபிக் பாரோவிங்ல 10% ரேட்டுன்னு ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துட்டாங்க. ஆனால் ஜென்ரல் பாரோவிங்க்கு 3 லோன் இருக்கு, 3 லோனுக்குமே வேற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வேற பீட்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஜென்ரல் பாரோவிங்க்கு கேபிட்டலைசேஷன் ரேட்டுன்னு ஃபர்ஸ்ட் ஒன்று கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த கேபிட்டலைசேஷன் ரேட் எடுத்துட்டு நம்ம இந்த யூசேஜ் மேல யூட்டிலைசேஷன் மேல நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிடுறேன், நம்ம அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பிரீஃபா ஒரு தடவை. ஃபர்ஸ்ட் calculation of capitalization rate. கேபிட்டலைசேஷன் ரேட்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் divided by weighted time weighted average of outstanding amount or in loan. Okay, பட் இந்த ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் நம்ம கேபிட்டலைசேஷன் ரேட் கண்டுபிடிக்கிறது ஜென்ரல் லோனுக்கு, ஜென்ரல் பாரோவிங்ஸ்க்கு. ஸோ இந்த ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட்லையும் சரி கீழே இருக்கிறதுல அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்லையும் சரி ஸ்பெசிஃபிக் லோன் இருக்கக்கூடாது. ஸ்பெசிஃபிக் லோன் எக்ஸ்க்ளூடட். excluding specific borrowing. Okay, excluding specific borrowing. ஸ்பெசிஃபிக் பாரோவிங்ல இன்ட்ரெஸ்ட்டும் எடுத்துக்கக்கூடாது, பிரின்சிபல் அமௌண்ட்டும் எடுத்துக்கக்கூடாது. ஓகே, ஸோ இதை டேப்லர் ஃபார்மில் இப்போ போட்டுடலாம். டேட், ஃபண்ட்ஸ் borrowed, date, loan amount, interest percentage, actual in period of utilization, actual interest, date. Okay, funds borrowed, rate of interest, number of months utilized, actual interest, weighted outstanding amount. Okay, date, first April 2022. Funds borrowed 12 lakhs. Applicable interest rate 13%. Number of months utilized. Capitalization rate பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் பாரோவிங்கோட த்ரூ அவுட் த பீரியட் நம்ம அந்த ரேட் கண்டுபிடிக்க போகிறோம், காமன் ரேட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1st April இருந்து 31st March வரைக்கும் உள்ள எல்லா பீரியடும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். இப்போ இது 1st April 2022 வாங்கினது, ஸோ நான் 12 months இன்க்ளூட் பண்ணிப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட், இதுக்கு நான் எவ்வளோ பே பண்ணியிருப்பேன்? 12 lakhs into 13%, 12 months, so 1,56,000. Okay, 1st 7/2022 40 lakhs. இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 14%. ஸோ இப்போ இது வந்துட்டு என்னன்னா 1/7 தான் நான் வாங்கவே செய்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 3 months இது யூட்டிலைசேஷன்ல இல்லை, மிச்சம் 9 months தான் நான் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன் இந்த லோனை. ஸோ 9 months தான் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன். 9 monthsக்கான இன்ட்ரெஸ்ட் 40 lakh into 14% into 9 months. ஸோ 1
4,20,000. Okay, 1, 10, 20, 22, 60 lakhs, 15.5%. இது எத்தனை மாதம் யூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னா அந்த ஃபைனான்ஷியல் இயரில் 10, 11, 12 இந்த பக்கம் வரும். ஸோ 6 months யூஸ் பண்ணியிருப்பேன். 16 lakh into 15.5% divided by 2. So 1,24,000. ஓகே, வெயிட்டட் அவுட்ஸ்டாண்டிங் இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபுல் அமௌண்ட்டை எடுத்துக்காமல் இந்த 12 lakh இருக்கு இல்லையா, இப்போது 12 lakh ஆக்சுவலாக த்ரூ அவுட் த பீரியட் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ 12 lakh நான் டேரெக்டாக போட்டுலாம், அது ப்ராப்ளமே இல்லை. பட் இந்த 40 lakh நான் த்ரூ அவுட் த பீரியட் நான் யூஸ் பண்ணலை. 40 lakh எனக்கு டே 1லே வரல. 40 lakh எப்போ, இந்த 40 lakh நான் மொத்தமாக 9 months தான் இந்த ஃபைனான்ஷியல் இயரில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 9 monthsக்கான அமௌண்ட்டை நான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதாவது இந்த 40 lakh த்ரூ அவுட் த பீரியட் நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னா டேரெக்டாக நான் 40 lakh போடலாம். வெறும் 9 months யூஸ் பண்ணியிருக்கிறதுனால 9 monthsக்கு நான் ப்ரோ ரேட்டாவே பிரிக்கணும். ஸோ அது எப்படின்னா டைம் வேல்யூ அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. சாரி, டைம் வேல்யூ வெயிட்டேஜ் கொடுக்குறேன். அது எப்படின்னா 9 months டிவைடட் பை 12 months, சிம்பிள். இப்போ எப்படின்னா 40 lakh into 9 months டிவைடட் பை 12 months போட்டோம்னா நமக்கான வெயிட்டேஜ் கிடச்சிரும். ஸோ 40 lakh divided by 12 into 9. So 30 lakhs வருது. 30 lakhs. So same அதே மாதிரி தான் 16 lakhக்குமே. So 16 lakh divided by 2, 8 lakhs. Okay. ஸோ இது ரெண்டோட டோட்டல் பார்த்துடலாம். 1,56,000 ப்ளஸ் 4,20,000 ப்ளஸ் 1,24,000, 7 lakhs. ஓகே, 12 lakhs ப்ளஸ் 30 lakhs ப்ளஸ் 8 lakh, 50 lakhs. Capitalization rate is equal to capitalization rate for general borrowings equals to 7 lakh divided by 50 lakh. Comes to 7 lakh divided by 50 lakh equal to 14%. ஓகே ஓகே, இப்போ கேபிட்டலைசேஷன் ரேட் ஓரளவுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இதை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணாலும் ஓகே தான். ஓகே, இப்போ பாரோவிங் காஸ்ட் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம். செகண்ட் பார்ட், பாரோவிங் காஸ்ட், capitalization for building. Again date, expenditure incurred, uh, 1/4/2022. இதில் ஓவராலாக டோட்டலாக 6 lakh யூஸ் பண்ணியிருக்கோம். பட் 2 lakh வந்துட்டு ஸ்பெசிஃபிக் பாரோவிங்கோடது. ரிமைனிங் இருக்கிற 4 lakh தான் நம்மளோட ஜென்ரல் பாரோவிங். ஸோ நான் இதை ரெண்டாக பிரிக்கிறேன். 2 lakh மேலே போடுறேன். 1/4/2022. எகெயின் மிச்சம் இருக்கிற 4 lakh நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் மந்த்ஸ் யூட்டிலைஸ்டு. இந்த ஃபண்டை யூஸ் பண்ணி நான் எத்தனை மாதம் நான் கேபிட்டலைஸ் பண்ண போகிறேன், அதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிற பீரியடுக்கு மட்டும்தான் நான் பாரோவிங் காஸ்ட்டை கேபிட்டலைஸ் பண்ணணும். ஸோ எத்தனை மாதம் நான் கேபிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்னா, இனிஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இந்த ஃபண்டை யூட்டிலைஸ் பண்ணதுல இருந்து ரிமைனிங் இருக்கிற பீரியட் வரைக்கும் நான் கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அன்டில் 31st December 2022 வரைக்கும். ஓகே, ஸோ எத்தனை மாதம் அப்படின்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ 9 months.
9 months, 9 months, percentage, specific borrowings order the 10%, 10%, general borrowings order the 14%. Okay. One 5/20/22, 1,50,000. So same. இங்கே இது 8 months, May, June, July, August, September, October, November, December. Okay, 8 months. 1/7/2022, 3 lakhs. 7, 8, 9, 10, 11, 12. 6 months. Okay, 1/12/2022, 12 lakhs. 1 month only. டிசம்பர் 1 ஆரம்பிக்கிறோம், டிசம்பர் 31 ப்ராஜெக்ட் முடிஞ்சது. ஸோ ஒரு மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேபிடலைஸ் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 lakhs மட்டும்தான் நான் ஸ்பெசிஃபிக் பாரோவிங் யூஸ் பண்ணேன். மிச்சம் இருக்கிற எல்லா காம்போனண்ட்டுமே, மிச்சம் இருக்கிற பில்டிங் கட்டினது காரணம் எல்லாமே ஜென்ரல் பாரோவிங் தான். ஸோ ஜென்ரல் பாரோவிங்கோட ரேட்டு தான் அப்ளை ஆகும். ஸோ மிச்சம் இருக்கிறது எல்லாத்துக்குமே 14% தான். ஜென்ரல் பாரோவிங்கோட ரேட் அப்ளை பண்ணல நான் எவ்வளோ தூரத்துக்கு யூஸ் பண்ணனோ அந்த அளவுக்கு மட்டும் நான் கேபிடலைஸ் பண்ணால் போதும். வேற ஸ்பெசிஃபிக் பாரோவிங் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா த்ரூ அவுட் த பீரியட் ஃபுல் அமௌண்ட்டுமே நான் கேபிடலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகே, என்ன அர்த்தம்னா இப்போ இந்த இடத்துல ஆக்சுவலாக 2 lakhsக்கு பதிலாக 20 lakhs வந்துட்டு நான் ஸ்பெசிஃபிக் பாரோவுக்கு போயிருந்தேன்னு வைங்களேன். ஸ்பெசிஃபிக் பாரோவுக்கு போயிருந்தேன் அப்படின்னா எப்போ இந்த ஃபண்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சனோ 20 lakhக்குமே நான் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஃபார் த்ரூ அவுட் த பீரியட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ எனக்கு இனிஷியல் பீரியட்ல எனக்கு 2 lakh தான் இருக்குன்றனால நான் 2 lakh இங்கே போட்டிருக்கேன். ஸோ 2 lakh into 10% into 10% for 9 months divided by 12 into 9 plus 1, which comes to 15,000. Okay, 4 lakh into 14% divided by 12 into 9 months, 42,000. 1,50,000 into 14% to 8 divided by 12, 14,000. 3 lakh into 14% divided by 2, 21,000. Okay, 12 lakhs into 14% divided by 12, 14,000. 1,06,000 amount to be capitalized. So total borrowing cost to be capitalized. To be capitalized equals to 1,06,000. Okay. The sum of 7 lakh. Okay. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டுக்கு நம்ம வந்துட்டு எப்படி ட்ரீட் பண்ண போகிறோம், ஜேர்னல் என்ட்ரி என்னன்னு பார்த்துட்டு நம்ம ரிமைனிங் இருக்கிற 2 ஆஸ்பெக்டை டீல் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை கவர் பண்ணிடலாம். ஓவராலாக ஆக்சுவலாக இந்த வருஷம் நம்மளோட இன்ட்ரெஸ்ட், இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் எல்லா பாரோவிங்ஸும் சேர்த்து எவ்வளோ கட்டியிருப்பாங்க அப்படின்னா 7 lakhs. ஓகே, ஸோ அந்த 7 lakhல ஒரு 1,06,000 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபினான்ஸ் காஸ்ட்டுக்கு கொண்டு போக போகிறோம். ஓகே ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் காஸ்ட் நான் கேபிடலைஸ் பண்ணுற ஃபினான்ஸ் காஸ்ட் நான் முடிச்சிடுறேன். பில்டிங் அக்கௌண்ட், ஜேர்னல் என்ட்ரிஸ், பில்டிங் அக்கௌண்ட், டெபிட் டு ஃபினான்ஸ் காஸ்ட், to bank.
பேங்க்ல பே பண்ண வேண்டியது, அதாவது இதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம கேஷாக பே பண்ணிட்டு இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். ஸோ 22,50,000 நம்ம பேங்க்ல பே பண்ணியிருந்திருக்கோம் அந்த பில்டிங்காக. ஸோ 20,50,000. அது போக இந்த 1,06,000 ஃபினான்ஸ் காஸ்ட்ல இருந்தால் கொடுத்துருப்பாங்க. ஸோ 1,06,000, 22,50,000, 23,56,000. ஓகே, இப்போ ஃபினான்ஸ் காஸ்ட் புக் பண்ணிடலாம். ஃபினான்ஸ் காஸ்ட் அக்கௌண்ட், டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் பேயபிள். ஃபினான்ஸ் காஸ்ட் இப்போ என்னன்னா இந்த 7 lakh ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் பேயபிள். ஓகே, இந்த 7 lakh ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் பேயபிள். ஸ்பெசிஃபிக் பாரோவிங்கோட இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கு. ஸோ ஸ்பெசிஃபிக் பாரோவிங்கோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம 9 monthsக்கு தான் கொடுத்துருக்கோம். த்ரூ அவுட் த பீரியட் 12 monthsக்குமே அதோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இது ரெண்டும் சேர்த்து தான் ஃபினான்ஸ் காஸ்ட்டுக்கு போகும். அப்போது 7 lakh ஃபார் ஜென்ரல் பாரோவிங் ப்ளஸ் 2 lakhs into 10%, 20,000. So 15,000 for 9 months, 20,000. Yeah, correct. Oh, 7,20,000. இப்போ ஆக்சுவலாக நெட்டாக பிஎன்எலுக்கு போகிற ஃபிகர்னு பார்த்தோம்னா, நம்ம ஓவராலாக இந்த வருஷம் ஃபுல்லாக செலவு பண்ணது என்னென்ன, ஜென்ரல் பாரோவிங்கில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ஸ்பெசிஃபிக் பாரோவிங்கில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்த்து எவ்வளோனா 7,20,000 ஓவராலாக ஃபுல்லாக. பட் இதில் நம்ம கொஞ்சோண்டு கிரெடிட் பண்ணிடுறோம். டெபிட் பண்ணுறது 7,20,000 இருந்தாலுமே அதே 31st மார்ச்சில் நம்ம திரும்ப எகைன் ஃபினான்ஸ் காஸ்ட்டை கிரெடிட் பண்ணிடுறோம். ஸோ நெட்டாக பிஎன்எல்ல எவ்வளோ காட்டும் அப்படின்னா 7,20,000 மைனஸ் இந்த கேபிடலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துக்கிட்ட 1,06,000 போக இருக்கு. 1,06,000, 6,14,000 தான் பிஎன்எல்ல ஃபினான்ஸ் காஸ்ட்னு காட்டும். என்னதான் நம்ம ஓவராலாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கிறது 7,20,000 இருந்தாலுமே கூட பிஎன்எல்ல காட்டுறது 6,14,000 தான். ஸோ நெட் அமௌண்ட் டு பி net interest amount, interest or finance cost shown in P&L statement of profit and loss account is equal to 6,14,000 தான். ஸோ மிச்சம் இருக்கிற அந்த 7,20,000ல மிச்சம் இருக்கிற 1,06,000 கேபிடலைஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டோம். ஸோ நீங்கள் எப்படி யோசிச்சு பார்த்தாலும் ஓகே, பில்டிங்காக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா 22,50,000 தான். பட் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளோ காட்டுறோம் அப்படின்னா 23,56,000. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 1,06,000 நம்ம இன்ட்ரெஸ்ட்டை பிஎன்எல்ல எடுத்து கேபிடலைஸ் பண்ணியிருக்கோம், பாரோவிங் காஸ்ட்டில் கேபிடலைஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு என்ட்ரி இப்படி தான் போடணும்னு இல்லை, ஜஸ்ட் நான் புரியணும்னு போட்டிருக்கேன். டேரெக்டாக நீங்கள் 6,14,000 பிஎன்எலுக்கு போகிற மாதிரி காமிச்சாலும் ஓகே தான். ஸோ கொஸ்டின் 3ல மெயின் பார்ட் முடிச்சாச்சு. மிச்சம் ரெண்டும் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ மிச்சம் அடுத்த பேலன்ஸ் என்ன இருக்குன்னா, sum of 20 lakh have been advanced for purchase of plant and machinery which was installed by 31st March 2023. இங்கே ரொம்ப டீட்டெயில்டாக எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல. ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க, அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் என்னைக்கு டேட்டில் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலை. ஸோ இதை நான் என்ன அசம்ஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா 31st மார்ச்சில் தான் இதுக்கான அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். இல்லை நான் இன்னொன்று ஸ்டாண்டர்ட் என்ன எடுக்கலாம் அப்படின்னா, இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாதிரியே சொல்லலை. ஒருவேளை இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாதானே நான் இதை கேபிடலைஸ் பண்ணணும். ரெடி டு யூஸ் கண்டிஷன்லேயே வாங்குறாங்க அப்படின்னா நம்ம இதை கேபிடலைஸ் பண்ணணுன்னே கிடையாது. பாரோவிங் காஸ்ட்டே இதில் கேபிடலைஸ் பண்ணுற மாதிரி வராது. ஸோ நான் என்ன இதில் அசம்ஷன் எழுதுறேன் அப்படின்னா, செகண்ட் பார்ட்டில் அட்வான்ஸ் பெய்டு for purchase of plant and machinery of rupees 20 lakh belongs to machine acquired at ready to use condition. Hence, capitalization of borrowing cost will not apply. Okay. அடுத்து தேர்ட் பார்ட்.
rupees 29 lakh has been utilized for working capital requirements. இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணது டைரெக்டாக எப்போவுமே ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக யூஸ் பண்ணாலே அது பிஎன்எலுக்கு தான் போகணும். அது ஏற்கனவே ஃபினான்ஸ் காஸ்ட்டில் பிஎன்எலுக்கு ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு எந்த ஸ்பெசிஃபிக்காக எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்ல. ஸோ அதையும் அப்படியே டேரெக்டாக எழுதிடலாம். ஒர்க்கிங் கேபிட்டல் requirement, finance cost relating to working capital requirement shall be taken to profit and loss account as already remaining finance cost other than qualifying asset other than borrowing cost relating to qualifying asset were taken to P&L account, P&L statement of profit and loss account. Further treatment is not required here. It's not required. So question 3 complete பண்ணியாச்சு. ஓகே, கொஸ்டின் 3 ஓவர். பட் ஜூன் 2025 மாடலோட ஸ்டடி மெட்டீரியல் எடுத்து நம்ம சஜஸ்டட் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே இவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, என்னதான் இந்த மெஷினரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு 9 மாதங்கள் ஆயிருந்தாலுமே, ஆல்மோஸ்ட் 10 months, எஸ் 9 months ஆயிருந்தாலுமே இந்த 9 months சப்ஸ்டான்ஷியல் பீரியடாக நாங்கள் எடுத்துக்கல, மேனேஜ்மெண்ட் டெசிஷனில் இதை சப்ஸ்டான்ஷியல் பீரியடாக எடுத்துக்கல. ஸோ தட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, என்டையர் 7,20,000 பிஎன்எலுக்கு போனாலே போதும், இந்த கேபிடலைசேஷன் ரேட் கண்டுபிடிக்க வேணாம், இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொபோர்ஷன் பிரித்து தர வேண்டாம், இது எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க இன்ஸ்டிடியூட். பட் இது அட்வைசபிள் இல்லை. ஆக்சுவலாக இது லைவ் எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா 7 மார்க்ஸ் கொடுத்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆன்சருக்கு மார்க் போட மாட்டாங்க. ஸோ ப்ளீஸ் இந்த அசம்ஷன் இந்த ஆன்சரை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் பார்ட்டாக அதர்வைஸ் அப்படின்னு போட்டுட்டு கூட நீங்கள் செகண்ட் பார்ட்டை அசம்ஷன் இந்த மாதிரி எடுத்திருந்தாங்க அப்படின்னா இது எல்லாமே கேபிட்டலைஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குட்டியாக ஒரு நோட் எழுதுங்க சேஃப்டி பர்பஸ்க்காக. பட் ஆன்சர் அசச் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் நல்லது. முன்னாடி அசம்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்போவே நீங்கள் வந்துட்டு if management considers 6 months above or substantial period அந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா சேஃபர் சைட். ஓகே, பாரோவிங் காஸ்ட் இதோட முடிச்சாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்துடலாம். இதில் பாரோவிங் காஸ்ட்டில் உங்களுக்கு நல்ல கிரிப் இருக்குது அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம். மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன் எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு தான் டீல் பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சுவலாக ரொம்ப வாஸ்டான ஏரியா. பட் நம்மளோட சிலபஸ்ல ரொம்ப கம்மியான இடத்துல டீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் தெரிஞ்சிருந்தாலே போதும், சூப்பராக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, தேங்க்யூ.